Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். ஒரு பிரதமர் வராரு, 20,000 கோடி ரூபாய்க்கு திறந்து வைக்கிறாரு. ஏற்கனவே 32,000 கோடி கொடுத்திருந்தாரு. மாநிலங்களுக்கு 1,20,000 கோடி நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய 5 பெரிய பொருளாதார நாடுகள்ல இன்னைக்கு இந்தியா ஒரு நாடாக முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறத பேசுறாரு. ஸ்டாலின் என்ன பேசினார் பார்த்தீங்களா? சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடு. போன தடவை பிரதமர் வந்தப்போ என்ன பேசினாரு? சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடு. இப்போ மழை வெள்ளத்துக்கு காசு கொடு. நீ என்ன பண்ண? 1,500 கோடி ரூபா கொடுத்தாங்கல்ல மத்திய அரசாங்கம். இப்போ நீங்கள் வாங்கினீங்களா 1,500 கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல? எனக்கு ஒரு பால் பாக்கெட் வந்ததா? எனக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வந்ததா? எனக்கு ஒரு பிரெட் பாக்கெட் வந்ததா? குறைந்தபட்சம் என்னை மீட்கிறதுக்கு ஒரு போட் வந்ததா? இல்லை, அதான் 6,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. 6,000 ரூபா எப்பங்க செத்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றுறதாங்க? இவ்வளோதாங்க திராவிட மாடல். காசு கொடு. மக்கள் என்ன நினைப்பாங்க? உனக்கு ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோம், நீ காசு கொடுன்னு அங்கே தான் கேட்குற. நான் கொடுக்குற டாக்ஸ்லாம் நீ என்ன பண்ணுறேனே தெரியல. இதுக்கு நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் அவங்க நல்லா செஞ்சுட்டு போயிடுவாங்களே. அமைச்சர் உதயநிதி சொன்னாரு, நாங்கள் டாக்ஸா தமிழக மக்கள் கொடுத்த காசு தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். தமிழக மக்கள் கொடுக்குற காசை நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் வாங்கி வாயில போகிறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. உங்கள் குடும்பம் உட்காந்து தின்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்படுது. சம்பந்தமான அது என்ன ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் எடுத்துட்டு போய் கோபாலபுரத்துல கொடுத்தது. அது அவங்க வீட்டில் தான் எல்லாருமே பக்தர்கள் தானேங்க. வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வராது. வரல அப்படின்னா இந்து விரோதி நம்ம கட்டமைச்சிடலாம். இது மூலமா 2024 நமக்கு ஒரு எலெக்ஷன் மைலேஜ் வரும். இதுதான் திட்டமா இருக்கு. நான் ராமர் கோயிலுக்கு போயிட்டா உடனே எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கீங்கல்ல, அந்த கேவலமான கீழ்த்தரமான மட்டமான கட்டமைப்பை உடைக்கிறது தான் என்னுடைய அரசியல். இது ஒரு பொது நிகழ்ச்சி, உங்களை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வரப்போறீங்க. விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஐயோ போனால் எங்களுக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் ஓட்டு போட மாட்டாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உனக்கு வர விருப்பம்னா விட்டுரு. அதுக்காக என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையும் கிறிஸ்தவ சகோதரனையும் கேவலப்படுத்தாதங்கிறோம். காங்கிரஸ் 2013 ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. பிஜேபி கடுமையாக எதிர்த்தது. அந்த பில் என்ன சொன்னுச்சுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல கலவரம் நடக்குதுன்னா இந்துக்கள் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும், கிறிஸ்தவர்கள் மேலேயோ இஸ்லாமியர்கள் மேலேயோ எஃப்ஐஆரே போடக்கூடாது. இப்படி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க தெரியுமா? இதை விட கேடுகட்ட காட்டு மீராண்டித்தனமான ஒருதலை பட்சமான மோசமான ஒரு சட்டத்தை உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் காட்ட முடியுமா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ்நாடு விசிட் ஆண்டுடைய முதல்லே தமிழ்நாடுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதால இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய விஷயங்களை உடச்சி பேசவும் வச்சிருக்காரு அப்படிங்கிறதால ஸோ இங்க இருந்து ஒரு செயல் திட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி பிரதமருடைய தமிழ்நாடு விசிட் சீக்ரெட் என்ன அப்படின்ட்டு பேச தொடங்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல முடியும். பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு பேச்சிலே சொன்ன மாதிரி, உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும், தமிழ்நாடுன்னு இல்லை, உலகத்தில் எந்த டெல்லியில் பேசும்போது சொல்லியிருக்காரு, ஐநா சபையில் பேசும்போது சொல்லியிருக்காரு, அமெரிக்காவில் பேசும்போது ஒரு சொல்லியிருக்காரு, பல இடங்களில் சொல்லியிருக்காரு, லே பகுதியில் பேசும்போது திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு. உலகத்தினுடைய பல பகுதிகளில் அவர் போய் பேசும்போதும் ஒன்று தமிழை பற்றின சிறப்பம்சத்தை பேசுகிறதா இருக்கலாம், இல்லை திருக்குறளை மேற்கோள் காட்டுறதா இருக்கலாம், இல்லை பாரதியாருடைய பாடலை மேற்கோள் காட்டுறதா இருக்கலாம். மனசுக்குள்ளேயே அந்த பாசம் இருந்தால் தான் நடக்கும். அரசியலுக்காக இல்லாமல், அரசியலுக்காக தமிழ்நாடு வரும்போது பேசலாம். எங்கே போனாலும் அவர் தமிழை பற்றி தான் பேசுகிறார். டெல்லியில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, தமிழ் கற்றுக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்கள்லாம் பெருமைப்படணும், உலகத்தினுடைய மிக மூத்த பாஷை தமிழ், அந்த தமிழ் நம்முடைய இந்தியாவினுடைய சொத்துங்கிறத நினச்சி நீங்கள் பெருமைப்படணும், முடிஞ்சால் நீங்கள்லாம் தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லி டெல்லியில் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல பேசுகிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சமஸ்கிருதம் மூத்த மொழியா தமிழ் மூத்த மொழியான்னு ஒரு டிபேட் இருக்கு இல்லைங்களா? ஆபியோசாவே நார்த் இந்தியா சேர்ந்தவங்களாம் சமஸ்கிருதம் மூத்த மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் தான் உலகத்தினுடைய மூத்த மொழி, சமஸ்கிருதத்தை விட தமிழ் தான் மூத்த மொழின்னு சொன்ன ஒரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன், அவருக்கு இயல்பாகவே தமிழ் மேலே இருக்கிற பிரியம் இந்த வருஷத்தினுடைய முதல் ஃபங்க்ஷன் அவர் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஆனால் இதுக்கு அவர் பிரதமராக இருந்தாலும் கூட இப்போ இன்னும் ஒரு 2-3 மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்படிங்கிறதால இதுல தேர்தல் கணக்குகளும் இருக்கு அப்படின்ட்டு. இல்லைங்க, எல்லாத்தையுமே தேர்தல் கணக்காக பார்க்கறதுக்கு இது ஒன்றும் திமுக இல்லை. இன்னைக்கு பேசும்போது நீங்க பாருங்க,
என் குடும்பமேன்னு பேசுகிறார், என்னுடைய குடும்பம்னு பேசுகிறார். தமிழ் மக்களேன்னு பேசாமல் தமிழ் மக்களை தன்னுடைய குடும்பமாக தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. அது பல இடங்களில் வெளிப்படுது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேங்க, நீங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டு அரசியலுக்காக பிஜேபி என்றைக்குமே செயல்படாது. பிஜேபியினுடைய செயல்பாடு எல்லாமே அடுத்த தலைமுறைக்கானது. எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய இந்திய சித்தாந்தம், இந்திய தத்துவம்ன்றது ஒரு சுருக்கம் தான் இந்துத்துவம். எங்களுடைய இந்திய தத்துவத்தை பொறுத்தவரை இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு இரும்பும் எறும்பும் துரும்பும் எங்களுக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது உலகத்தினுடைய மூத்த மொழியான தமிழை எப்படி இந்திய தத்துவம் கொண்டாடாமல் போயிடும்? அந்த அடிப்படையில் சித்தாந்த ரீதியாகவே தமிழ் மீது இந்திய தத்துவவாதிகளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் சொல்றது இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய தத்துவவாதிகளுக்கு. தமிழ்நாட்டில் நம்மளாம் தமிழ்னா பிறந்திருக்கோம், எங்களுக்கு இயல்பாகவே ஈர்ப்பு இருக்கும். அது எல்லாமே சொல்கிறேன். அப்படித்தான் அந்த ஈர்ப்பு, அந்த பாசம், அந்த அக்கறை அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலுமே நீங்கள் வெளிப்பட்டதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த அக்கறை, தமிழ் மக்கள் மீதான பாசம் வெளிப்பட்டிருக்கு. சரி, இப்போ 20,000 கோடி கொடுத்தார். ஒரு 1.5 வருஷம் இருக்குமா 32,000 கோடி கொடுத்தார். இல்லை, அதுதான் கேட்கலாம் கேள்வியா. இப்போ என்னன்னா, இப்போ நீங்க இந்த பிரதமருக்கு உண்மையிலேயே ஒரு அக்கறை இருக்கு தமிழ்நாட்டு மேல அப்படிங்கிறீங்க. ஆனா இப்போ எப்படி வந்து வணக்கம் மோடி ட்ரெண்ட் ஆச்சோ அதுக்கு கீழே வந்து கோபேக் மோடியும் ட்ரெண்ட் ஆச்சு. அதுல போட்டாங்க எல்லாமே. ஆமா, கோபேக் ஸ்டாலினும் போட்டாங்க. ஸோ அப்படிங்கிற போது அதுல அவங்க இப்போ ஹைலைட் பண்ண விஷயம், இவர்களுடைய தமிழ் பற்று அப்படிங்கிறது ஒரு பாசாங்கான விஷயம், மேலோட்டமான விஷயம். இவங்களுக்கு தமிழர்கள் மீது உண்மையான அக்கறை இல்லை. அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எங்க காமிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடுக்கு ஒதுக்கக்கூடிய இந்த ஃபண்ட்ல தான் காமிக்கணும். அந்த ஃபண்ட்ல காமிக்காம வெறும் வாயில காமிக்கிறதுங்கிறது வெறும் பாசாங்கு அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இன்னைக்கு பிரதமர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் 30 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னால், மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது இந்த 10 ஆண்டுகளில், எங்களுடைய 9 ஆண்டுகளில் 1,20,000 கோடி, 4 மடங்கு அதிகம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2.5 மடங்கிற்கும் மேலே, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட இப்போ ஒதுக்கப்பட்ட நிதி. நீங்கள் 16 வயது நிலைன்னு ஒரு படம் பார்த்துறீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து சப்பானி கேரக்டர் நடிச்சிருப்பார். ரஜினி மற்றவங்கலாம் உட்காந்துருப்பாங்க, அவங்க வேற ஏதோ பேசுவாங்க. பட் சப்பானி கேரக்டர் என்ன சொல்லுனா, சந்தைக்கு போனால் ஆத்தாவையும் காசு விடு, சந்தைக்கு போனால் ஆத்தாவையும் காசு விடு. ஒரே டைலாக், அந்த சீன் ஃபுல்லாகவே ஒரே டைலாக் தான். அதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் பண்ணார். ஒரு பிரதமர் வர்றாரு, 20,000 கோடி ரூபாய்க்கு திறந்து வைக்கிறாரு. ஏற்கனவே 32,000 கோடி கொடுத்துருந்தாரு. மாநிலங்களுக்கு 1,20,000 கோடி நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தவர் வளர்ச்சி திட்டங்கள், சாகர்மாலா திட்டம், இந்த ரயில்வே திட்டங்கள், சாலைகள், விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற திட்டங்கள், இப்படி பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய 5 பெரிய பொருளாதார நாடுகளில் இன்னைக்கு இந்தியா ஒரு நாடாக முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறத பேசுறாரு. தமிழ் கலாச்சாரத்தை பேசுறாரு. சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய பெருமையை பேசுறாரு, கலாச்சார பெருமையை பேசுறாரு, மக்களோடு நெருக்கமான பல விஷயங்களை பேசுறாரு. ஸ்டாலின் என்ன பேசினார் பார்த்தீங்களா? சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு. போன தடவை பிரதமர் வந்தப்போ என்ன பேசினாரு? சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு. நான் என்ன கேட்குறேன், நான் 1 ரூபா டேக்ஸ் கட்டுறேன், அதில் 50 காசு மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 காசு மாநில அரசாங்கத்துக்கு வருது. அதான் ஜிஎஸ்டியோடைய கான்செப்ட். சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னு வைங்க, சிஜிஎஸ்டின்னு இருக்கும், எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. நீங்கள் 8 ரூபா டேக்ஸ் கட்டுறீங்கன்னா 4 ரூபா மத்திய அரசாங்கத்துக்கு, 4 ரூபா மாநில அரசாங்கத்துக்கு. நான் கட்டுற டேக்ஸில் ஆல்ரெடி 50 காசு உங்களுக்கு தான் போகுது, 50% உங்களுக்கு தான் போகுது. ஆனால் மத்திய அரசாங்கம் வாங்குகிற அந்த 50% டேக்ஸில் இந்த 4 வழிச்சாலை, இன்னைக்கு வாஜ்பாய் போட்டு கொடுத்த 4 வழிச்சாலை தான் இந்த தேசத்துடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணம். இன்னைக்கு 8 வழிச்சாலை நரேந்திர மோடி போட்டுட்டு இருக்கார். ட்ரெயின் ட்ராக், வந்தே பாரத் ட்ரெயின், நமோ ட்ரெயின், 100 லட்சம் கோடிக்கான உள்கட்டமைப்பு முன்னேற்றங்கள், துறைமுகங்கள், சாகர்மாலா போன்ற திட்டங்கள், விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் பணம், மண்வள அட்டைகள், பயிர் பாதுகாப்பு திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டுறது கொடுக்குற திட்டம், உஜ்வாலா, 10 கோடியாவது பயனாளியோட வீட்டில் போய் நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் டீ போட சொல்லி சாப்பிட்டு வந்தார். குண்டானுக்குள்ளேருந்து டீ எடுத்து சாப்பிடல, உண்மையிலே அங்கே டீ போட்டு டீயை குடிச்சிட்டு வந்தார். இப்படி
மின்சாரம், ஜல்ஜீவன், வீட்டுக்கு வீடு குழாய் மூலமாக குடிநீர், இவ்வளவு விஷயங்களை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் உள்ளாட்சி பிரதிநிதிகளை கேளுங்க. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி, வேற கட்சியை சேர்ந்த ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி சொல்கிறார், நான் 4 வருஷமா உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கேன், மாநில அரசாங்கத்திலேருந்து வந்தது 28 லட்சம் ரூபாய், ஆனால் அதே 4 வருடத்தில் மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்தது 3.25 கோடி ரூபான்றார் அவருடைய ஊராட்சிக்கு மட்டும். இன்னைக்கு ஊராட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேருமே மத்திய அரசாங்கத்தோடைய பணத்தை தான் நம்பியிருக்காங்க. ஒரு பாலக்கட்டை, ஒரு தண்ணி டேங்கு, ஒரு சின்ன பாலம், சின்ன ரோடு, சின்ன தடுப்பணை, எது கட்டினாலும் மத்திய அரசாங்கத்தோட பணம். பள்ளிக்கூடங்களுக்கு எஸ்எஸ்ஏ 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்துக்கு சொல்கிறேன், எஸ்எஸ்ஏங்கிற ஸ்கீமில் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது. ஆர்எம்எஸ்ஏன்னு சொல்லி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது. 11வது 12ஆம் வகுப்புக்கு நபார்டு வங்கி மூலமாக பணம் கொடுக்குது. நான் போடுறேன் சார், ஒரு ஊரில் கேஸ், குன்னத்தூர்னு ஒரு கிராமத்தில் 11வது 12வது வகுப்பு சாங்ஷன் ஆகிடுச்சு. பசங்க பார்த்தா மரத்தடியில் உட்காந்துருக்கேன். நான் அந்த பசங்களே கூப்பிட்டு ஃப்ரீயாக மைனர் ரைட்டு போட்டு எங்களுக்கு வந்து பில்டிங் வேணும், ஏன்னா ரைட் டு எஜுகேஷன் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் கேட்குறேன். மாநில அரசாங்கம் வந்து சொல்லுது, எங்களுக்கு நபார்ட்லேருந்து காசு வந்தால் தாங்க எங்களால் கட்ட முடியும், மத்திய அரசாங்கத்துலேருந்து பணம் வந்தால் தான் கட்ட முடியும். அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களையும் 50% என்கிட்ட வாங்குற காசை வச்சு மத்திய அரசாங்கம் எனக்கு செஞ்சு கொடுக்குது. மாநில அரசாங்கம் என்ன தான் பண்ணுறீங்க? மிச்சம் 50% நீங்கள் வாங்குறீங்கல்ல, நான் ₹1 கட்டினா மிச்சம் 50 காசு நீங்கள் வாங்குறீங்கல்ல, என்ன பண்ணி கேட்குறீங்க? இப்போ மழை வெள்ளத்துக்கு காசு கொடுக்கா நீ என்ன பண்ண? 1500 கோடி ரூபா கொடுத்தாங்கல்ல மத்திய அரசாங்கம். இப்போ நீங்கள் வாங்கினீங்களா 1500 கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல, எனக்கு ஒரு பால் பாக்கெட் வந்ததா, எனக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வந்ததா, எனக்கு ஒரு பிரெட் பாக்கெட் வந்ததா, குறைந்தபட்சம் என்னை மீட்கிறதுக்கு ஒரு போட் வந்ததா? இல்லை, அதான் 6000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. 6000 ரூபா எப்பங்க செத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துறதாங்க? ஏங்க நான் செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போட் வரலங்கன்றேன். அந்த 6000 ரூபாய் நிதி நீ மத்திய அரசாங்கத்தை வாங்கி தானே கொடுக்குறீங்க. அப்புறம் உங்க ஃபோட்டோவையும் உங்கள் அப்பா ஃபோட்டோவையும் ஸ்டிக்கர் விட்டுறீங்க. புரியுதுங்களா? போட்டுங்க, கொடுமைங்க, கொடுமையிலும் கொடுமை. வரலாறு மறக்கக்கூடாத ஒரு கொடுமை. ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் ஒரு வேலைச்சேரில் இருக்கான் அப்படின்னா 8000 ரூபா செலவு பண்ணி வெளில வந்தாங்க. அவனுக்கு என்ன தலையெழுத்தாங்க? ஒரு அரசு குறைந்தபட்சம் ஒரு போட் அனுப்பாதாங்க மீட்பு பணிகளுக்கு. இன்னைக்கு பேசுறாருல்ல கல்வி, ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறது கல்வி, மருத்துவம், அடிப்படை வசதி, உதவி, அவசர உதவி, இதெல்லாம் நாங்கள் மாநில அரசாங்கம் பார்த்துக்கிறோம். ரேஷன் கடையில் அடிப்படை வசதி யார் பார்த்துக்கிறா? 20 கிலோ 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு மாதம் மாதம் அரிசி கொடுக்குறது நரேந்திர மோடி அவர்கள். ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் நரேந்திர மோடி கொடுக்குறாரு. நீங்கள் வெறும் உங்கள் ஃபோட்டோவே உங்கள் அப்பா ஃபோட்டோவே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. நான் ஆர்டிஐயில் வாங்கி வச்சுருக்கேன், தமிழக அரசாங்கத்துடைய ஆர்டிஐயில் நான் வாங்கி வச்சுருக்கேன், வெளியிட்டு இருக்கேன் அந்த ஆவணத்தை. அடிப்படை வசதி நாங்கள் கொடுக்குறோம். கல்வி, ஐஐடி யார் கட்டுறா? உயர்கல்வியெலாம் யார் கட்டுறா? அண்ணா யூனிவர்சிட்டி யார் ஃபண்டு கொடுக்குறா? மாநில அரசாங்கத்துடைய யூனிவர்சிட்டி தான். ஃபண்டு யார் கொடுக்குறா? யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுக்குது. உயர்கல்வி எல்லாமே மத்திய அரசாங்கம் பண்ணுது. நான் சொன்ன உங்களுடைய அரசு பள்ளி கட்டிடங்கள் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. கல்வி, மருத்துவம், 11 மருத்துவக் கல்லூரி யார் கொடுத்தா? நரேந்திர மோடி கொடுத்தார். நீங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு நிதி யார் கொடுக்குறா? நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறார். உங்களுடைய மருத்துவ கட்டமைப்பு அவ்வளோ நிதியை வாங்கிக்கிட்டு உங்களுடைய மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கு? நீங்கள் நானும் பேசியிருக்கோம்ல, மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் போன ஒருத்தர் அங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை பார்த்து பயந்து நான் செத்தாலும் பரவாயில்லன்னு காம்பவுண்ட் எகிரி குச்சி வெளில வர்றார். இந்த லட்சணத்தில் இருக்க உங்களுடைய மருத்துவ கட்டமைப்பு. ஒட்டுமொத்த தமிழகமும் எய்ம்ஸுங்கிற ஒரு மருத்துவமனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. எய்ம்ஸ் வந்தால் தானே நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லட்சத்தில் இருக்க உங்களுடைய மருத்துவம். அவசர உதவி நீங்கள் என்ன பண்ணீங்க? திருநெல்வேலி இதில் தூத்துக்குடி 4 மாவட்டம், தென் மாவட்டங்கள், அங்கே வந்து ஹெலிகாப்டர், ஜெட்டு, ஜெமினி போட்ஸு, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் இறக்கி, முப்படைகளை இறக்கி 42,000 பேரை மத்திய அரசாங்கம் மீட்டிட்டு இருக்கு. புயல் வந்தால் என்ன சேதங்கள்னு ஆய்வு பண்ண வேண்டிய குழு வந்துருச்சு. 20ஆம் தேதி குழு வந்துருச்சு. 21ஆம் தேதி போறாரு ஸ்டாலின். புயல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போறாரு. எங்கே போனார்? இந்தி கூட்டணி கட்சியோடைய மீட்டிங்கை போனார். அங்கே போயிட்டு ஹிந்தி தெரியாமல் எதுங்க வரீங்கன்னு கேட்டாங்க. அந்த அசிங்கத்தையும் தாங்கிட்டு வந்துட்டார். இல்லையே, பிரதமரை பார்த்து நாங்கள் வந்து நிவாரணம் கேட்க தான் போனோம். பிரதமரை பார்க்கறதுக்காக அவர் போகல, இந்தி கூட்டணி மீட்டிங்காக போறாரு. இங்கே ஃப்ளைட் ஏறும்போது அவர்கிட்ட பிரதமர் அப்பாயின்மெண்ட் கிடையாது. இங்கே ஷெடியூல் பண்ணும்போது அங்கே பிரதமர் அப்பாயின்மெண்ட் கிடையாது. பிரதமர்கிட்ட ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கவும் முடியாது. ஆனால் பிரதமர் ஏன் கொடுத்தாருன்னா, அங்கே 4 தென் மாவட்டங்கள்ல அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அந்த சிஎம் இப்போ பேசணும்னு அவர் கொடுத்தாரு. அது அவருடைய பெருந்தன்மை. அவர் ஒரு உலகத் தலைவர். உலகத்தில் பெரும் தலைவர்கள் அவர் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
உடனடியாக அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்களுக்காக. அதுலேயும் அவருடைய அக்கறை மிளருது. அப்போ அவசர உதவி யார் பண்ணா? ஹெலிகாப்டர் யார் அனுப்பிச்சா? இராணுவ வீரர்களை யார் அனுப்பிச்சா? முப்படைகளை யாருக்கு அனுப்பிச்சா? மக்களை யார் காப்பாற்றினா? இங்கே தேசிய பேரிடர் மீட்பு குழு அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, முடிச்சூர் பகுதிகளில் எவ்வளோ சிறப்பாக வேலை பார்த்தாங்க, எத்தனை பேர் உயிரை காப்பாற்றினாங்க. இல்ல அது என்ன அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, இவ்வளோ இது எல்லாமே நிர்மலா சீதாராமன் அவர்களும் தெளிவா சொன்னாங்க செய்தியா சந்திப்புல. ஆனா வந்து இப்ப 40,000 பேருக்கு மேல வந்து மீட்ட மத்திய அரசு ஏன் வந்து இது ஒரு தேசிய பேரிடரா அறிவிக்கல? தேசிய பேரிடர்னு அறிவிக்கிற ஹேபிட்டே அந்த மாதிரி ஒரு புரோட்டோகாலே இல்லைங்கிறாங்க. அதை தமிழ் ஊடகங்கள் அப்படியே திருச்சி எப்படிதான் இப்படி மனசாட்சி இல்லாம செயல்படுறீங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளோ தூரம் கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதா? ஒருத்தங்க ஒரு மத்திய அமைச்சர் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்றத கூட புரிஞ்சுக்கிற அளவு கூட என்ன சொல்கிறது புரிதல் இல்லையா? உண்மையிலே அந்த அளவுக்கு அறிவு குறைபாடு இருக்கா? இல்லை விஷமமா? அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்பு எப்பயாவது காங்கிரஸ் பீரியடில் கூட 65 வருஷம் காங்கிரஸ் பீரியடில் கூட தேசிய பேரிடர் என்று ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒரு பேரிடரை அறிவித்ததா ஒரு ஆதாரம் கொடுங்க. அப்படி ஒரு ப்ராக்டிஸே கிடையாதுங்க. அப்படி அது மாதிரி ஒரு இதுவே கிடையாது, பழக்கமே கிடையாது, சட்டத்தில் இடமே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் பேசுகிறாங்க தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறினாருங்க. அவ்வளோ அறிவில்லாமல் இருக்கீங்க நீங்கள். குழந்தை கூட புரியும் அவங்க சொல்கிறது. அது ஏன் இந்த திரிபுவாதம்? ஏன் இந்த வேலை? நியூஸ்னா நியூஸாக தானே போடணும். அதை திரிக்கிறதுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஏன் அந்த தமிழ் ஊடகங்கள் அப்படி செய்கிறாங்க? தப்பு தானே? தெளிவாக சொல்கிறாங்க. ப்ராக்டிஸே கிடையாதுங்க, அது மாதிரி ஒரு ப்ரொசீஜரே கிடையாதுங்க. இல்லாத ப்ரொசீஜரை நாங்கள் எப்படிங்க பண்ண முடியும்? அந்த எங்கே ரூல்ஸ் இருக்குது காட்டுங்க. ஒரு இப்போ ஒரிசாவில் இருக்கா, குஜராத்தில் பூகம்பம் வந்ததா? தேசிய பேரிடர் அறிவிச்சாங்களா? ஞாபகம் இருக்குல்ல, நம்மெல்லாம் நிதி அனுப்பிச்சோம். மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தேசிய பேரிடர் அறிவிச்சாங்களா? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு ப்ராக்டிஸே கிடையாதுங்க அப்படின்ட்டு. என்னன்னு பாருங்க, ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சர் பேசுகிறாரு மு.க. ஸ்டாலின். நான் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சேன்னு அவரால் சொல்ல முடியலைங்க. இவ்வளோதாங்க திராவிட மாடல். காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடு. மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் நியாயமாக என்ன திரும்ப யோசிப்பாங்க? உனக்கு ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோம், நீ காசு கொடுன்னு அங்கே தான் கேட்குற. நான் கொடுக்குற டாக்ஸ்லாம் நீ என்ன பண்ணுறேனே தெரியல. இதுக்கு நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் அவங்க நல்லா செஞ்சுட்டு போயிடுவாங்களே. இல்லை, அதுக்குதான் மக்கள் யோசிப்பாங்க. அதுக்குதான் அமைச்சர் உதயநிதி சொன்னாரு, நாங்க வந்து டாக்ஸா வந்து தமிழக மக்கள் கொடுத்த காசு தான் நாங்க திருப்பி கேட்கிறோம். தமிழக மக்கள் கொடுத்த காசு உங்க வீட்டு காசு கேட்கல, உங்க வாயில போறதுக்கு தமிழக மக்கள் கொடுத்த காசை நீங்க கேட்க கூடாது. தமிழக மக்கள் கொடுக்குற காசை நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க வாங்கி வாயில போறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. உங்க குடும்பம் உட்காந்து தின்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவர் 6,000 ரூபா போடுறாரு, நான் சொன்ன இத்தனை ஸ்கீமு, குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் கொடுக்குறாரு, ஊராட்சி அமைப்புகளை கொடுக்குறாரு. நடக்கிற எல்லா விஷயமும் மத்திய அரசாங்க காசுல தாங்க நடக்குது. ரோடு, காடு, வீடு, சுடுகாடு எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட காசு தாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறது நரேந்திர மோடி. மக்கள் கொடுக்குற காசை மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் கேள்வி. நீங்களும் தானே வாங்குறீங்க தமிழக மக்கள் இருந்து. நியாயமா இது மாநில அரசாங்கம் கேட்கக்கூடாதுங்க, உதயநிதி கேட்கக்கூடாதுங்க. தமிழக மக்கள் நீங்களும் நானும் கேட்கணும். நான் கொடுக்குற காசை நீ என்ன பண்ணி கீக்கிறேன்னு கேட்கணும். ஏற்கனவே 8,000 கோடி மெட்ராஸுக்கு நீங்கள் ஒதுக்குனீங்களே, அது என்னாச்சுன்னு கேட்கணும். 4,000 கோடி ஒதுக்குனீங்கன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சுன்னு கேட்கணும். அதெல்லாம் நம்மளுடைய வரி பணம். மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு. மத்திய அரசாங்கம் தானே மீட்டுச்சு. முப்படைகள் அனுப்பி இங்கே 4 தென் மாவட்டங்களில் மீட்டது யாரு? மத்திய அரசாங்கம் தானே. நீங்கள் பிரதமரே இது முதலமைச்சரே போலையாங்க ஸ்பாட்டுக்கு. ஆய்வுக்குழு, மத்திய ஆய்வுக்குழு வந்ததுக்கு மறுநாள் நீங்கள் போறீங்க. இவர் என்னடானா ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருந்திருப்பார் போல இருக்கு. மாரி செல்வராஜ் அவர் கூட ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருந்திருப்பார் போல இருக்கு. ஸ்டோரி டிஸ்கஷன் நடுவில் பிரேக் தேவைப்படும்ல, பாப்பா போய் பார்த்துன்னு வருவோம். அவர் உட்காந்து அங்கே டைரக்ஷன். இல்லை, உதவி யார் செஞ்சா என்ன, யாரா செய்யணும்? உதவி செய்யணுங்க. அங்கே என்னங்க உதவி செஞ்சதை நீங்க பார்த்தீங்களா? ஏங்க அங்கே இருக்கிற எஸ்பிக்கு எவ்வளோ வேலை இருக்கும், கலெக்டருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஒரு சினிமா டைரக்டரை வந்து மூஞ்சி பார்க்குறதாங்க உங்களுக்கு வேலை? அங்கே ஏதாவது உதவி நடந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா? உதவி செய்யறதுன்னா நேரடியாக மாரி செல்வராஜ் நேரடியாக போய் ஒரு பிரெட் பாக்கெட் இப்போ விஜய் கொடுத்தாரு இல்லைங்க, அந்த மாதிரி குத்துந்தா கூட சந்தோஷமாச்சே. அது மாதிரி நீ போய் கூட உன்னை யார் வேணான்னா, நீ வந்து முதலமைச்சருடைய பையனுக்கு ஃப்ரெண்டுன்னா நீ அங்கே போய் உட்காந்து நாட்டாமல் பண்ணுவியா? எஸ்பியை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு என்னங்க உரிமை இருக்கு? உதயநிதியோட ஃப்ரெண்டுன்னா என்ன வேணா பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களும் நானும் போய் டைரக்ட் பண்ணால் அந்த எஸ்பி சார் ஹே ஹே அப்படின்னு வர, கலெக்டர் அந்த ஹே ஹே அப்படின்னு வர, இவர் யார் போய் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு? நீ போ, 10 பிரெட் பாக்கெட்டை வாங்கிட்டு போ, 10 போர்வை வாங்கிட்டு போ, உன் ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு வா. யார் வேணாம், யாரை கை பிடிச்சி தத்துனாங்களா? வடிவேலு பேசுகிறாரு, அவன் ஊர் அவனுக்கு தான். சந்து பொந்து கலெக்டருக்கு தெரியாது,
எஸ்பிக்கு தெரியாது, தாசில்தாருக்கு தெரியாது, இவர் போய் சொல்லி தான் தெரியுமா? கிறுக்குத்தனமா இல்லை இந்த பேச்செல்லாம்? நீ யோசிச்சு பாருங்க நீ. நம்ம கேட்கறது என்ன? உருப்படியாக அங்கே போய் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, ஏங்க ஃபோட்டோ ஷூட் நடத்துறீங்கன்னு கேட்குறோம். நியாயமான கேள்வியா இல்லையா அது? முப்படைகள் போய் அங்கே வந்து மக்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் இறக்கிருக்காங்க. மத்திய அமைச்சர் பட்டியலிட்டாங்களா? எத்தனை ஹெலிகாப்டர் கொடுத்துருக்கோம், எத்தனை ஏர்ஃபோர்ஸ் இறக்கிருக்கோம். நீங்கள் போய் ஏதாவது உருப்படியாக ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துறீங்க. அதுதாங்க மக்களுடைய கோபம். நீங்கள் போங்க, எத்தனையோ நடிகர்கள் உதவி பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைரக்டராக உதவி பண்ணுங்க. உதயநிதி போய் ஒரு பக்கம் நின்று உதவி பண்ணிட்டோம். ஏமாத்தாதீங்க மக்களை, அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் நடிக்கிறீங்க, ஏன் ஏமாத்துறீங்க? பிஜேபி கொடுத்ததுங்க. ஒரு நயினார் நாகேந்திரன் மூலமுக்கெல்லாம் போனாருங்க. ஆர்எஸ்எஸ் உதவி பண்ணிச்சு, சேவா பாரதி உதவி பண்ணிச்சு, தமிழ் சேவா சங்கம் ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துச்சு. என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு 10 பேருக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தீங்களா? யாரோ ஒரு என்ஜிஓ கொடுத்ததை மேலே ஸ்டிக்கர் ஒட்டி அது ஒரு வீடியோ வந்தது. அதையாவது பண்ணிட்டு போங்கன்ற. ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தாது. இதில் இப்போ அடுத்த கட்டமாக வந்திருக்கிறது இந்த ராமர் கோயில். ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் வந்து திறக்கப்படுது. அது சம்பந்தமான அது என்ன ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் கோபாலபுரத்தில் கொடுத்தது? அது ஏன் அந்த விஷயத்த செய்யணும்னு நமக்கு தோணுச்சு? அது வந்துங்க, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் ராமர் கோயிலுடைய திறப்பு விழா, ராம ஜென்ம பூமியில் ராமருக்கு கோவில் 500 வருட போராட்டத்திற்கு பிறகு வருது. அந்த சந்தோஷமான அந்த அழைப்புதலை கொடுத்து ராமருடைய அச்சதை வச்சுருக்கோம், கவரில் போட்டு வச்சுருக்கோம். அந்த அச்சதையும் எல்லா வீடுகளுக்கும் கொடுத்து நீங்கள் ராமர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அந்த அச்சதையை வச்சு ஜனவரி 22ஆம் தேதி ராமருக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்றதான் கான்செப்ட். அந்த விதத்தில் கோபாலபுரம் வீட்டுக்கும் எங்களுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் போய் கொடுத்துட்டு வந்தார், கேசவ விநாயகர். இல்லை, அதில் எதாவது அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு கேட்ட ஒரு தலைவர். அவருடைய வீட்டில் போய் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் இதை வந்து சுட்டி காட்டணுங்கிற அரசியலா இல்லை என்ன அரசியல்? சுட்டி காட்டணுன்றது எல்லாம் அரசியல் இல்லைங்க. அவர் அந்த வீட்டை மருத்துவப்படி ஆகணும்னு தான் சொன்னார். ஆகிட்டாங்களா? அது வந்து அவங்களுடைய காலம் முடியும் போது இல்லை, இன்னும் அவங்க அம்மா அங்கே தானே இருக்காங்க. ஏங்க, அவரு காலம் முடிஞ்ச உடனே தாங்க மாத்திரன்னாரு. அவங்க ஒய்ஃபு திருப்பி அவங்க ஒய்ஃபு இப்படிலாம் அவர் சொல்லலைங்க. என்னுடைய காலம் முடிஞ்சதற்கு பிறகு என்னுடைய வீட்டை வந்து மருத்துவமனையாக மாற்றோன்னு சொன்னார். ஏன் செய்யலை? இவர் கேட்குறாருல, உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்குறாருல உதயநிதி. அவங்க தாத்தா வீட்டு சொத்தை தரேன்னாங்களே, ஏன் தரல? எவ்வளோ நீங்கள் சாப்பிட்டீங்க, ஒரே ஒரு வீடு தானே தரேன், நீங்கள் தர வேண்டியது தானே, ஏன் தரல? இது வீட்டை பற்றி பேசணுன்னு எனக்கு ஞாபகம் வருது. இது மற்றபடி வந்து இப்போ அவங்க வீட்டில் தான் எல்லாருமே பக்தர்கள் தானேங்க, அவ்வளோ கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இல்லை, இதில் வந்து அந்த ஜனவரி இந்த 2020 நடிகை அடிக்கல் நாட்டப்படுது, 24 இப்போ திறப்பு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இதை வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரை இதை கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் வந்து இதனால வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்போ அவர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்கு வராது. வரலை அப்படின்னா இந்து விரோதி நம்ம கட்டமைச்சிடலாம். இது மூலியமா 2024 நமக்கு ஒரு எலெக்ஷன் மைலேஜ் வரும். இதுதான் திட்டமா இருக்கு பின்னாடி. இந்த மாதிரி கேவலமான அரசியலை உடைக்கிறதாங்க திட்டம். நான் ராமர் கோயிலுக்கு போயிட்டா உடனே எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கீங்கல்ல, அந்த கேவலமான கீழ்த்தரமான மட்டமான கட்டமைப்பை உடைக்கிறது தான் என்னுடைய அரசியல். யார் சொன்னா போட மாட்டாங்கன்னு? எங்களுக்கெல்லாம் போடலையா? எங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போடலன்னு நினைக்கிறீங்களா? நான் காட்டவா? மகாராஷ்டிராவில் காட்டவா? குஜராத்தில் காட்டவா? இன்னும் பல மாநிலங்களில் நான் காட்டுறேன். முஸ்லீம் வந்து பாக்கெட் அதிகமாக இருக்கிற கான்ஸ்டிடியூன்ஸில் எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இது மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு மட்டமான மதவாத அரசியல் இருக்குது பார்த்தீங்களா? இந்துவையும் கிறிஸ்டினையும் முஸ்லீமையும் பிரித்து வச்சு ஒரு கோடு போட்டு அந்த கீழ்த்தரமான மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கிறது தான் என்னுடைய அரசியல். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ராமர் கோயிலுக்கு போயிட்டா ஒரு இஸ்லாமிய சகோதரர் கோச்சிப்பாருன்றீங்க பார்த்தீங்களா? யார் சொன்னா கோச்சிப்பாரு? இல்லை, ராமர் கோயில் போனா அயோத்தி பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களே இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. புரியுது சார். ராமர் கோயில் போனா கோச்சுப்பாங்கன்னு சொல்ல, அது எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்துல இதுக்கு முன்னாடி மசூதி இருந்தது, அது வந்து இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போச்சு, அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, ராமர் கோயிலே அந்த மசூதியை ராமர் கோயிலை இடிச்சிட்டு கட்டினாங்க. அந்த புரிதல் இஸ்லாமிய சகோதரர்களுக்கே இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா மசூதிகளுமே, எங்கள் எலவனாசூர் கோட்டையில், உளுந்தூர்பேட்டையில், எலவனாசூர் கோட்டையில், இறைவாச நல்லூர் அந்த ஊர் பேர்,
மாரியம்மன் கோயில் இடிச்சிட்டு மசூதி கட்டப்பட்டது. அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும், நீங்கள் போய் அங்கே வயசானவங்களை கேட்டிங்கனாலே தெரியும். அதாவது இஸ்லாம் படையெடுப்பாளர்களுடைய அந்த பழக்கமே என்னென்னா, வேறு இறை கடவுள்கள் இருக்கிற அந்த அந்த இடத்த இடிச்சிட்டு தான் அவங்க வந்து மசூதிகளை நிறுவுவாங்க. இது வந்து அவங்களுடைய பழக்கம், இது வரலாறு, இது யாராலையும் மாற்ற முடியாது. சோமநாதர் கோயிலை வந்து ஏன் இடிச்சாங்க, ஏன் இங்கே தமிழகத்தில் இடிக்கப்பட்ட கோயில்கள் எத்தனை, சிதைக்கப்பட்ட ரூபங்கள் எத்தனை தடவை பெருமாள் சிலையை கொண்டு போய் காப்பாற்றுறதுக்காக மறைச்சு வச்சாங்க, எத்தனை வரலாறு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒன்றும் மூடி மறைக்கிறதுக்குலாம் இதில் ஒன்றும் இல்லை, இது வரலாறு. அப்போது இஸ்லாமிய பெருமக்களுக்கே தெரியும், அங்கே இருக்கிற மசூதி ராமர் கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்டது. இத்தனை வருஷம் போராட்டத்திற்கு பிறகு அது மீட்கப்பட்டிருக்கிறது. மெக்கா மதினா எப்படி இஸ்லாமியர்களுக்கு இங்கே 1000 மசூதி இருக்கலாம், அந்த மசூதியை நோக்கி அவங்க தொழுக போகிறதில்ல. மெக்கா மதினா எங்கே இருக்கோ அதை தான் நோக்கி தொழுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான இடம் அயோத்தி. ஏதோ ஒரு கோவில் இல்லை, ராமர் பிறந்த இடம். அதனால் அங்கே ராமருக்கு கோயில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு இஸ்லாமியர்களே கருதுறாங்க. இல்ல இப்ப நம்ம அது கரெக்டா தப்பாங்கிற விவாதமே இல்ல. ஆனா அந்த அரசியல் அப்படிங்கறத பாருங்க, இவங்களுடைய அரசியல் பாருங்க. நீங்க ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறீங்க பாருங்க. இந்து கோயிலுக்கு போனா இஸ்லாமியர்கள் ஓட்டு வராது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வராதுன்றீங்கல்ல, அதை தான் நாங்க உடைக்கிறோம். இல்ல சார், இப்ப நம்ம சொல்ல, இது வந்து சீதாராம் யெச்சூரி அவர்கள் சொல்லியிருக்காரு. பிரதமர் இந்த விழால வந்து பங்கேற்கிறதே வந்து அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அவங்க கருத்து சொல்றாங்க. அவருக்கு சொல்லுவாருங்க, அவர் என்ன வேணா சொல்லுவாருங்க. சீதாராம் யெச்சூரி சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு பேச முடியும். நாட்டுக்கு தடுப்பூசி வேணான்னு கூட தான் சொன்னார் அவரு. எல்லாம் செத்து போயிருப்போம், கொத்து கொத்தா செத்து போயிருப்போம். இந்த தேசம் தடுப்பூசி தயாரிச்சதை அவர் விமர்சிச்சு பேசினார். அவர்கிட்ட சைனாட்ட வாங்கணும்னு அவர் கேட்டா, அவர் பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு பதில் சொல்ல முடியுமா? ஏன் போகக்கூடாது? ஏன் இப்போ ஆளுநர் கான்ஸ்டியூஷன் பதவி தானே. இப்போ இந்த சந்தனக்கூடு விழாவுக்கு போனாரா இல்லையா தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள்? அப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்கவே இல்லை. எல்லா விழாவுக்கும் எல்லாருமே போகலாங்க, எல்லாருமே மக்களுக்கான விழா. இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்துகிற விழாவுக்கு எத்தனை விழாவுக்கு நரேந்திர மோடி போயிருக்காரு? சூஃபி மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாரு, அப்பயே சீதாராம் யெச்சூரி பேசலாங்க. இதுதான் மதவாதங்கிறோம் நாங்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்துகிற விழாவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்கார். சூஃபியினுடைய மாநாட்டுக்கு போயிருக்கார், சூஃபி உலக மாநாட்டுக்கு போய் தலைமையேற்று நடத்திருக்கார். அப்பெல்லாம் இவர் பேசலை. அயோத்திக்கு போனால் கான்ஸ்டியூஷன், உங்களுக்கு என்னங்க தெரியும் கான்ஸ்டியூஷனை பற்றி? கம்யூனிஸ்ட்டுங்களுக்கு என்ன தெரியும் கான்ஸ்டியூஷனை பற்றி? உங்களுக்கு இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷனில் நம்பிக்கை கிடையாது, எலெக்ஷன் ப்ராசஸில் நம்பிக்கை கிடையாது. இதுதான் உண்மை. கோர் சித்தாந்தம் உள்ள நீங்கள் கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் மேலே நம்பிக்கை கிடையாது, நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை கிடையாது, மக்களாட்சி மேலே நம்பிக்கை கிடையாது. சார், நீ எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி எங்களுக்கு பாடம் நடத்துவீங்களா? எங்களுக்கு மக்களாட்சி மேலே நம்பிக்கை இருக்குது. உங்களை மாதிரி மதத்தால் மனிதர்களை கூறு போடுற கேவலமான ஆளுங்க நாங்கள் கிடையாது. இஸ்லாமிய பெருமக்களா அவங்களுக்கு ஹஜ்ஜி பயணமா நாங்கள் நிதி கொடுக்குறோம். கிறிஸ்தவ பெருமக்களா அந்த சர்ச்சு எங்களை இது பண்ணுறதா? மத்திய அரசாங்கம் ஏஎஸ்ஐயில் நிறைய சர்ச்சஸை வந்து ரெஜினேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமான ஒரு சித்தாந்தம், எல்லாருக்குமான ஒரு தத்துவம், எல்லாருக்குமான ஒரு அரசு. மத ரீதியாக மக்களை கூடு போடுறவங்க எல்லாம் இப்போ ஒரு பக்கம் போயிட்டாங்க. நான் கிறிஸ்டின், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, எல்லாரையும் மனுஷனாக பார்க்கவே முடியாது அவங்களால. இல்லை அப்படின்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த அழைக்கிறதுல கூட ஏதாவது செலக்டிவான ப்ராசஸ் இருக்கா? ஏன்னா சரத்பவார் சொல்கிறாரு எனக்கு இன்னும் இன்விடேஷனே வரல அப்படிங்கிறாரு. சிவசேனா கேட்டால் இதை வந்து பாஜக வந்து ஒரு மத அரசியலுக்காக பண்ணுறாங்க, அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போக மாட்டோம், ஆனால் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. தீதி அவர்கள் வேற வழியில கலந்துக்கிட்டாங்க. யார் தீதினா? யாரு? மம்தா அவர்கள். அவங்க வந்து வேற வழியில கலந்துக்கிட்டாகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற போது அந்த கூட்டணியில ஒரு பெரிய அவங்களோட டைலமா இருக்குன்னு. ஸோ இதுதான் நீங்க நினைச்சதோ, இப்படிதான் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? இந்த டைலமோ எதுக்கு வருது? உனக்கு இந்துக்கள் மேல வெறுப்பு இல்லைன்னா நீ மட்டும் கலந்துக்க போற. உங்களுக்கு இந்த டைலமோன்னு சொல்றதே அபத்தமா தெரியலையாங்க? ஒரு இந்துக்களுக்கான ஒரு கோவிலில் போய் கலந்துக்கிட்டாலே கிறிஸ்தவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு கட்டமைப்பை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, இந்த தேசத்தில் இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையும் என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனையும் நீங்கள் கேவலப்படுத்துறீங்கன்னு தானங்க அர்த்தம். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை சார், இப்போ எப்படி நாங்கள் என்னுடைய சகோதரன் சொன்னா நாங்கள் அந்த மாதிரி எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய கிறிஸ்தவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இவங்ககிட்ட வந்து அப்படி சொன்னாங்களாங்க. இல்ல இப்ப எப்படின்னா, இவங்க ஏங்க அப்படி கட்டமைக்கிறாங்க? இப்படி ஒரு பொது புத்தி ஏன் அப்படி கிரியேட் பண்றாங்க? இப்ப திமுக மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது இல்ல சார்? அந்த ஸ்கீமோட ஒரு ஸ்டார்டிங் ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு உங்க கட்சியில இருந்து யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க போவீங்களா?
இல்லை கூப்பிட்டுருந்தா போயிருந்தாலும் போயிருப்போம். ஏன் இது ஏன் அப்படின்னா இப்போ பாஜகவுடைய ஒன் ஆஃப் த தேர்தல் வாக்குறுதியே வந்து அயோத்தியில வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில் கட்டுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்க வந்து கட்டுறீங்க, அதை இனாகிரேட் பண்றீங்க, அது ஒரு பெரிய விழாவா நடத்துறீங்க, கிட்டத்தட்ட 6000 பேர் மேல பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது, பலத்த பாதுகாப்போட எல்லா விஷயங்களும் செய்றீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கான ஒரு வெற்றி முழக்கமா பிளஸ் உங்களுடைய 10 ஆண்டு முடியுதுங்கிற ஒரு பெருமையோட நீங்க வந்து கொண்டாடுற விழால அவங்க வந்து அவங்க வந்து வரணும் அப்படிங்கிறதும் அவங்க பங்கேற்கிறதுங்கிறதே அவங்க சந்தேகமா வரணும்னு கை பூச்சிட்டாங்களா, இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அழைக்கிறோம், எல்லாரையும் அழைக்கிறோம். இப்போ அழைக்கலன்னா என்ன சொல்லுவீங்க, பாருங்க நீங்க பார்ஷியாலிட்டி பண்றீங்கன்றீங்க. எல்லாரையும் அழைக்கிறோம். 1 2வது இன்னைக்கு பிரதமர் வராரு, திருச்சியில வந்து 20,000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை தமிழகத்துக்கு அர்ப்பணிக்கிறார். ஸ்டாலின் போறாரா? இல்ல இது நீங்க மத்திய அரசாங்கம் கொடுக்குறது, 20,000 கோடி நீங்க மத்திய அரசாங்கம் கொடுக்குறது, நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்றாரு. KN நேரு போனாரா? இன்னும் யாரோ 2-3 மினிஸ்டருங்க அங்க இருந்தாங்களா? அப்படிதான் இது ஒரு பொது நிகழ்ச்சி. உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வரப்போறீங்க. விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, ஐயோ போனா எங்களுக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் ஓட்டு போட மாட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம், உனக்கு வர விருப்பம்னா விட்டுரு. அதுக்காக என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையும் கிறிஸ்தவ சகோதரனையும் கேவலப்படுத்தாதங்கிறோம். மனிதத்தை மதத்தால பங்கு போடாதீங்கறான்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? இந்த கேவலமான அரசியலை விட்டுருங்க. இந்த 2024 அப்புறம் இந்த கேவலமான அரசியல் இருக்காதுங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேடு கட்ட இந்த கேவலமான அரசியல் இருக்கு பாருங்க. இந்துக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டா உடனே இஸ்லாமியர்கள்லாம் கோச்சிப்பாங்க. ஏங்க இந்துக்களுக்கு ஏதாவது பண்ணா இஸ்லாமியர்கள் கோச்சிப்பாங்கன்னா அப்போ இஸ்லாமியர்களை கேவலப்படுத்துறீங்க தானே அர்த்தம். இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பண்ணா இந்துக்கள் கோச்சிப்பாங்கன்னு யாராவது சொல்றாங்களா? இஸ்லாமியர்களுக்கு இப்போ இஸ்லாமியர்கள் அரிசிலாம் கொடுப்பாங்கல்ல அந்த இதுக்கு ரம்ஜானுக்கு தானே, இந்துக்களை கோச்சிட்டாங்களா? அப்புறம் அப்போ அப்படி யாராவது இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது ஒரு புது புத்தி இருக்கா? அப்போ இந்துக்களுக்கு பண்ணால் மட்டும் கோச்சிப்பாங்கன்னா அது என்ன, அது எப்படி கோச்சிப்பாங்க? அவங்களாம் கோச்சிக்கிறது இல்லை, நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஓட் பேங்க் பாக்கெட்டாக வேணும், அதை வச்சு தான் உங்கள் பொழப்பு ஓடுது. அதனால் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு என்னென்னா ஐயோ ராமர் கோயிலுக்கு போனால் அவரெல்லாம் கோச்சிப்பாங்களோ. நான் என்ன சொல்கிறேன், இந்த மட்டமான மதவாத அரசியலை விடுங்கன்றேன். போதும், மனுஷனா பாருங்க. இல்ல இப்ப நிறைய இந்த விமர்சன கட்டுரைகள் இந்த காலமிஸ்ட்லாம் நிறைய எழுதுறாங்க. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, 2024 ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல பாஜக வந்து ஒரு ஃபுல் டாமினன்ஸோட ஒரு கால் பதிக்கணும் இந்த சென்ஸ் ஃபுல் அந்த இடத்தையுமே வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து திட்டமிடுறதோட இன்னொரு விஷயம் தான் இந்த ராமர் கோயில். ஏன்னா கிட்டத்தட்ட ஹிந்தி ஹார்ட்லேண்ட் மட்டும் 259 MP சீட்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ராமர் கோயில் அதை கட்டின விஷயத்த சொன்னாலே அந்த 200 ராமர் கோயிலுங்கிறது என்னங்க, நான் என்ன கேட்குறேன், ராமர் கோயிலுங்கிறது பாஜகவுடைய சாதனை தானேங்க. நாங்க பண்ண சாதனை நாங்க சொல்றதுல உங்களுக்கு என்ன வயிறு இருக்குது? அதுதான் அதுதான் அவங்க எதிர்க்கட்சின்னு சொல்றாங்க. அப்ப உங்க சாதனை நிகழ்ச்சியில் அவங்க எப்படி வந்து பங்கேற்பாங்க? நான் என்ன சொல்றேங்க, நீங்க எங்க சாதனைன்றதுக்காக நீங்க வராம இல்ல. இன்னைக்கு 20,000 கோடி கொடுத்ததும் எங்க சாதனை தான். நரேந்திர மோடி அவர்கள் உங்க கட்சியோட சாதனை. நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்து தமிழக மக்களுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொடுக்கறதும் மோடி அவர்களுடைய சாதனை தான். அதுக்காக முறுக்கிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் வராம இல்லை. புரியுதுங்களா? அப்படிதான் இதுவும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம், அது இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்தவங்க சாதனை பண்றாங்கன்னு வயிறு எரிஞ்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதுக்காக மக்களுக்கு நாங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா? இல்லை வரல வாக்குறுதி சார். இல்லை ஒருவேளை வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இன்ஃபேக்ட் நம்ம காங்கிரஸ் வரலன்னே வச்சுப்போமே, காங்கிரஸ் வரலன்னா சரி இப்போ 370 அது இந்த எலெக்ஷன்ல நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்க? எலெக்ஷன் 370 கூட தான் எங்களுடைய சாதனை. 370 எங்களுடைய சாதனை. இன்னைக்கு காஷ்மீர்ல போய் பிரியங்காவும் ராகுலும் பனியை ஊட்டி விளையாண்டாங்க, எங்க சாதனை. இல்ல அதுல நாங்க ஆட்சிக்கு வந்தா 370 மீண்டும் அமல்படுத்தப்படும் ராகுல் அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா. இல்ல அவர் சொல்லிருக்காரு, அவர் சொல்லுவாரு 50 MP வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தா இவரு எங்க ஆட்சிக்கு வர போறாரு, எங்க கீக்க போறாரு. இல்ல வந்தா சொல்றாரு, வந்தா தாங்க சொல்லாங்க. லெட்டர் பேட் கட்சி கொடுத்தா CM வரன்னு தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்தா தானே அந்த கதையை விடுங்க. நீ போய் பனியை உருட்டி விளையாண்டாங்களே, யாரால விளையாண்டாங்க? எங்க சாதனை தானே, நீங்க போய் விளையாண்டீங்க. இன்னைக்கு 370 அப்ரிகேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு காஷ்மீர் இவ்வளோ அமைதியா இருக்கு. தீவிரவாதிகள் பயம் இல்லாமல் நாங்கள்லாம் போயிட்டு வரோம். நாங்கள் வந்து இது வந்து பிஜேபியோட சாதனை, நாங்கள் போகக்கூடாது சொன்னாங்களா? லேவில் போய் ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டு வந்தாரா? பைக்கில் போய் சொன்னாரா? இதெல்லாம் விட்டுருங்க. அரசு முறை பயணமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிக்களையும் காஷ்மீர் கூட்டு போனாங்க. கார்த்திக் சிதம்பரம் கூட போனார். இவர் எங்கள் தருமபுரி செந்தில் போனார். நான் போக மாட்டேன், உங்கள் சாதனைக்கு எங்களை கூப்பிடுவீங்களா? சொல்ல வேண்டியதானே. ஃப்ரீயாக கூப்பிடுறாங்கன்னு போயிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் போனீங்க? அங்கே போயிட்டு திராவிட ஹலோ போட்டார் பார்த்தீங்களா?
ஒரு இந்து கோயிலில் போய் உட்காந்துன்னு ஒரு சங்கரர் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு ஆதிசங்கர் கோயிலில் கால் மேலே கால் தூக்கி போட்டு இதே வேலை இந்த சேட்டை நீ வந்து நீங்கள் தான் நாத்திகம் பேசுகிறவங்க தானே, நீங்கள் ஆண்மை உள்ள ஒரு மனிதராக இருந்தால் இந்த சேட்டையை நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பேராலயத்துலேயோ இல்லை ஒரு இஸ்லாமிய மசூதியிலே பண்ணுறீங்களா? அந்த எண்ணமாவது உங்களுக்கு வருமா? இதுதான் கேவலமான ஒரு மனப்பான்மை, இந்து விரோத மனப்பான்மை. நாங்கள் என்னங்க இவங்களே இந்து விரோதி தானேங்க. நாங்கள் என்ன சொல்கிறது இவங்களை இந்து விரோதின்னு? நீ ஏன் போய் ஆதிசங்கர்கிட்ட போய் கால் மேலே கழுத்தி போட்டு நான் திராவிட ஹலோ என்ன திராவிட ஹலோ இல்ல இப்போ நீங்க வந்து இப்போ மல்லிகார்ஜுன கார்கே 370 இல்லைன்னா உள்ள போய் வாயில சுட்டுருப்பாங்க செந்தில. திராவிட ஹலோவே சொல்லிருக்க முடியாது. உள்ள போனோடனே வாயில சுட்டுருப்பான் தீவிரவாதி. அப்புறம் எங்க நீ திராவிட ஹலோ சொல்றது? இல்ல இப்போ மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, அதிரஞ்சன் சௌத்ரிக்கெல்லாம் இன்விடேஷன் போயிருக்கு, இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, அதாவது இந்த ராமர் கோயில் ஃபங்க்ஷன் வாங்கன்னு. இப்போ அவங்க ஒருவேளை இந்த விழாவில் வந்து கலந்துக்கலன்னா அதையே நம்ம ஒரு பிரச்சாரமா செய்வோம்ல, பாருங்க நம்ம கூப்பிட்டோம் ஆனா இவங்க வரல, இவங்க இந்து விரோதிகள், இவங்க சனாதன எதிரிகள்னு சொல்லிட்டு. இது மட்டுமே இது ஏற்கனவே இந்த 5 எலெக்ஷன்ல நான் என்ன சொல்றேன், ராமர் கோயில்ல உங்க ஸ்டாண்ட் என்ன? ராமர் கோயில்ல அங்க உங்க ராம ஜென்ம பூமி விஷயத்துல உங்க ஸ்டாண்ட் என்ன? நாங்க என்ன புதுசா சொல்றது? மக்களுக்கே தெரியுமே. ஏங்க நீ சனாதனத்தை வேற ஒரு போன்னு சொல்றாரு உதயநிதி, இவர் இந்து விரோதி நாங்க சொல்லிதான் மக்களுக்கு தெரியணுமா? நான் இந்து மதத்தையே சொல்லுங்கிறாரு அவரு. அப்படிதாங்க சொல்லுவாரு. ஒரு கோர்ட்ல போய் அப்படிதான் உருட்ட முடியும். அங்கே போய் என்ன இந்த அரசியல் சாசன சட்டத்தை எடுத்தேன்னு சொல்லி இல்லை நாங்கள் பேப்பர் தான் எரிச்சோன்னு சொன்ன கூட்டம் தானே அது. அப்படி தான் உருட்ட முடியும். அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு வார்த்தையா அது? அது ஒரு கான்செப்ட். சனாதனம் என்பது கொசு, மலேரியா, டெங்கு, கொரோனா கேவலப்படுத்திட்டு சொல்கிறாரு. இதை வந்து ஒழிக்கணும், ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ எவ்வளோ வன்மம்! இதே இப்போ நீங்கள் சொல்லியா, ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்? இன்ஜினியரிங் காலேஜில் படித்து தான் சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினானா? நீங்கள் போனீங்களே பின்வாசலில் இடிச்சிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு டிகிரி முடிச்சுட்டு பிஇ அப்படின்னு பட்டம் வாங்கினா ராஜராஜ சோழன் கட்டினானே? இல்லை அறிவுக்கு ஒவ்வாத கருத்து தானே. நீங்கள் எங்களை காயப்படுத்தணும் தான் சொல்கிறீங்க. ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கி வாங்கி கொண்டு பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே எங்களுக்கு பொன்னால் தானே திமுகவோட கோஷம். அப்புறம் நாங்கள் என்ன தனியாக இவங்களை இந்து விரோதின்னு சொல்லணும்? சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நாங்கள் என்ன சொல்கிறது? மக்களுக்கே தெரியுமே நீங்கள் இந்து விரோதி தானே. அதே மாதிரி காங்கிரஸ் 2013 ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணவும் முயற்சி பண்ணாங்க. பிஜேபி கடுமையாக எதிர்த்தது, வயலன்ஸ் பில். அந்த பில்லுடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா? ஒரு கலவரம் தேசத்தில் இந்தியாவோட எந்த ஒரு மூலையில் ஒரு கலவரம் நடந்தாலும் இந்துக்கள் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும். கிறிஸ்தவர்கள் மேலேயோ இஸ்லாமியர்கள் மேலேயோ எஃப்ஐஆரே போடக்கூடாது. இப்படி ஒரு பில்லு பாஸ் பண்ணாங்க தெரியுமா? கலவரம் நடந்துச்சுன்னா ஆன்டி வயலன்ஸ் பில்லுங்க. 2013 அவங்க ஆட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து ராமர் கோயில் ஒரு பெரிய சாதனையை பண்ணுற மாதிரி அவங்க பெரிய சாதனையாக அதை தான் கொண்டு வந்து முயற்சி பண்ணாங்க. அந்த பில் என்ன சொன்னுச்சுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல கலவரம் நடக்குதுன்னா இந்துக்கள் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும். இதை விட கேடுகட்ட காட்டு மிராண்டித்தனமான உறுதலை பட்சமான மோசமான ஒரு சட்டத்தை உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் காட்ட முடியுமா? இந்தியாவில் விடுங்க, உலகத்தில் எங்கேயாவது காட்ட முடியுமா? ஒரு கலவரம் நடக்குதுன்னா இந்துக்கள் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும், கிறிஸ்டின் மேலேயும் முஸ்லீம் மேலேயும் எஃப்ஐஆர் போடக்கூடாது, வழக்கே பதியக்கூடாது. கொலையே நடந்திருந்தாலும் வழக்கு பதியக்கூடாது. எப்படி? இப்படி ஒரு சட்டம் கொண்டு தான் இவங்க இந்து விரோதி நாங்கள் தான் சொல்லணுமா? வந்து இல்லை நீ ராமர் கோயிலுக்கு வராமல் போனதால் தான் நீ இந்து விரோதியா? நீ இந்த வயலன்ஸ் பில்லை கொண்டு வரும்போதே நீ இந்து விரோதி தானே. அப்போ தெரியாதா மக்களுக்கு? தெரிஞ்சனால தான் 2014 வச்சு செஞ்சாங்க. 42 எம்பியோட குத்தி அனுப்புனாங்க. மக்களுக்கு தெரியும் சார். இன்னொன்று, நீ இந்து விரோதி தானே ஒழிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நீ நண்பனும் கிடையாது. அதுதான் இப்போ மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு வயிறு எரியுது. நீ உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களுமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னால நமக்கு 10 பைசா புண்ணியம் கிடையாது. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை வச்சு பொது ஜனத்துலேருந்து நம்மளை கூறு போட்டு பிரிக்கிற வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. நம்மளை வந்து தனிமைப்படுத்தி நமக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம ஓட்டை வந்து இவங்க பாக்கெட்டாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சார், சிலிண்டர் வெடிப்பு இப்போ வரையும் சொல்கிறாங்களா சார் திமுககாரங்க? கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை இதனால் இஸ்லாமியர்களை அப்பீஸ் பண்ணுறோன்ற ஒரு மனநிலையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க, ஒரு புது புத்தியை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியல்ன்ற. நான் ஜமாத் என்ன சொல்லுது? அவரை தீவிரவாதின்னு சொல்லுது. நாங்கள் இறுதிச் சடங்குலாம் பண்ண மாட்டோம். இறுதிச் சடங்கு பண்ண மாட்டோம்னு என்ன அர்த்தம்? அவன் முஸ்லீமே கிடையாதுன்னு சொல்லுது ஜமாத். கொடுக்க மாட்டோம், இறுதிச் சடங்குன்னு அனுமதிக்க மாட்டோம்னு. அப்படி சொன்ன ஜமாத் எங்க இப்போ வரைக்கும் அதை சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி
இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே தீவிரவாதத்தில் பொதுமைப்படுத்துகிற நீங்கங்க. இஸ்லாமியர்னா வஹாபீசத்துக்கு ஆதரவாக இருக்கணும், இஸ்லாமியர்னா பின்லேடனுக்கு ஆதரவாக பேசணும், இஸ்லாமியர்னா குண்டு வெடிப்பு சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லணும் அப்படின்னு யார் வற்புறுத்துறா? திமுக ஒருத்தர் இஸ்லாமிய பெருமக்கள்லாம் அதை குண்டு வெடிப்புன்னு தான் சொல்கிறாங்க. திமுக காரன் மட்டும்தான் இப்போ வரைக்கும் சிலிண்டர் வெடிப்புன்னு சிலிண்டர் உருட்டுறான். எதுக்கு? இதை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு நேற்று முந்தா நாள் ஒரு அட்வொகேட்ட பேசிட்டு சொன்னேன், சார் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ரோட்டில் எங்கள் வீட்டு பொம்பளைங்கள்லாம் உட்கார வச்சிட்டாங்க சார். இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் வெளில அனுப்ப போகிறாங்க. எவ்வளோ பெரிய பொருளிங்க. அந்த ஆக்டில் என்ன சொன்னுச்சு? பாகிஸ்தானில் சித்திரவதைப்பட்டு நாசமாகி 18% இருந்த இந்து இன்னைக்கு 2% வந்துட்டான். இந்த 16% எங்கே போனான்? அவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறான். என்னால் இந்த நாட்டில் வாழ முடியலன்னு ஓடி வரான். அவனுக்கு ஒரு 6 வருஷம் சலுகை, மற்றவனுக்கு 11 வருஷம்னா இவனுக்கு ஒரு 7 வருஷம். இந்தாப்பா 7 வருஷம் இங்கே வந்து இருந்தியா அவனுக்கு சிட்டிசன்ஷிப். மற்றவங்களாம் 11 வருஷம் கழிச்சு தான் அப்ளை பண்ண முடியும், இவனுக்கு 7 வருஷத்தில். இவ்வளோ தான் அந்த ஆக்ட். இது எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்க முஸ்லீம்லாம் வெளில அனுப்ப போகிறாங்க அப்படி இப்படின்னு உருட்டி அதையும் அந்த அப்பாவி இஸ்லாமிய சகோதரர்கள் நம்பி ரோட்டில் உட்காந்து இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு எல்லா இஸ்லாமியர்கள் வெளில அனுப்பிட்டாங்களா? எங்கள் சகோதரர்களுங்க. இதுனா இப்போ நான் வெளில அனுப்புறது என்ன வெளியாளுங்களா? இந்த தேசம் வந்து மத ரீதியாக பிரிக்கப்பட்ட போது முகமது அலி ஜின்னாவுடைய கோஷமே இந்துக்களுக்கு ஒரு நாடு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு. தாட்ஸ் பாகிஸ்தான் அண்ணல் அம்பேத்கர் புக் எழுதுறாரு. அதில் தெளிவாக எழுதுறாரு. இந்த மாதிரி ஜின்னா கேட்குறாரு, இந்துக்களுக்கு ஒரு நாடு இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடுன்னு பிரிவுபடும் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதான் அந்த புத்தகம். ஸோ ப்ரப்போசலே இந்துக்களுக்கு ஒரு நாடு தான். ஆனால் இந்தியா இந்துக்களுக்கு ஒரு நாடாக தொடரலையே. இது மதச்சார்பற்ற தேசமாக தானே இருந்தது. அது இந்துக்களுடைய பெருந்தன்மை தானே. ஆனால் அது மதச்சார்பற்ற தேசமாக இல்லையே. அப்போ அங்கேருந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு வர இந்துக்கு இங்கே குடியுரிமை கொடுத்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை தூண்டி விட்டு போராட வச்சிங்க? அப்போது இந்த விவரம் தெரிஞ்ச இந்து என்ன யோசிப்பான்? அங்கே 18% இருந்தவங்க 2% ஆகிட்டாங்க. அவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து குடியுரிமை வாங்குறது கூட அவங்களுக்கு பொறுக்கல. அப்படி இஸ்லாமிய சகோதரர்களை இந்துக்கள் தப்பாக நினைப்பாங்களா இல்லையா? இதுதாங்க மட்டமான மதவாத அரசியல்ன்றேன் நான். இந்த மட்டமான மதவாத அரசியலை நிப்பாட்டுங்கன்றேன். வளர்ச்சி அரசியல் பேசுங்க. மக்களுக்கு என்ன பண்ணணும்? எப்போ பாரு கிறிஸ்டினி முஸ்லீமி இந்து இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க. இது ஒரு பொழப்பா? இது ஒரு அரசியலா? இப்போ தான் சொல்கிறேன் பாருங்க. 20 நிமிஷம் இப்போ 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஏதோ பேசுகிறார் மு க ஸ்டாலின். ஒரு திட்டத்தை உருப்படியாக சொல்ல முடியல. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கோம். பிரதமர் அவ்வளோ சொல்கிறாருல்ல, உங்களால் என்ன சொல்ல முடியுது? காசு விடு. ஒன்று காசு கொடுக்குறது, காசு கேட்குறது. இந்த பக்கம் வெளில வந்தால் இந்த மாதிரி கிறிஸ்டினு முஸ்லீமு இந்து இதை விட்டா வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, அது வந்து இந்த கூட்டணி சம்பந்தமானது. பாஜக தனியா கூட்டணி அமைக்கும் 24 அப்படி நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதுல அலையன்ஸ்ல யார் இருப்பாங்கன்னா பாமகவும் சொல்லப்படுது. இப்போ பாமக திடீர்னு திமுக பக்கம் சாய்கிறது அப்படிங்கிற ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்த பிறகு அந்த மாதிரியான செய்திகள் வருது. பாஜகவோடு பாமக வராம இருக்கிறதுக்கு இல்ல இப்ப வரைக்கும் அந்த மாதிரி தோற்றம் இருக்கிறது என்ன காரணம்? அஸ்வத்தாமனும் ஒரு காரணமா? நீங்க தான் சார் பெரிய அன்புமணியோட வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி அது வந்து நியூஸ் பேப்பர்ல ஹைலைட் ஆச்சு. 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி தமிழகத்தில் அமையும். அந்த கூட்டணியில் பாமக இருக்குமா? அது வந்து நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா, எங்க அறிவுசார் பிரிவு தலைவர் ஷெல்வி இருக்கார், ஜோசிகார், அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார். நான் ஜோசிகார் இல்ல அறிவுசார் பிரிவு தலைவரே சொல்லனா மாநில செயலாளர் சொல்லலாம். அவர் அறிவுசார் பிரிவு தலைவராக கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாரு, ஜோதிடராக கேட்டீங்கன்னா சொல்லுவார். ஏன்னா அவர் சொல்ற ப்ரெடிக்ஷன்லாம் பக்காவா இருக்கு. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இது ப்ரெடிக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா தமிழக அரசியல நமக்கு தெரியும். சரி, இப்ப வரைக்கும் யார் கூட்டணியில் இருக்காவா சொல்ல முடியுமா உங்களால? இங்க இப்ப தேர்தல் வரும்போது தாங்க கூட்டணி. இது தமிழகத்தில் தாங்க இந்த பிரச்சனை. இப்போ வரைக்கும் என்ன கூட்டணி? இப்ப எதுக்கு என்ன கூட்டணி? லோக்கல் பாடி எலெக்ஷன் கூட நடக்கல சார். இப்ப திமுக கூட்டணி கேட்டா நான் சொல்லிடுவேன் சார், ஒரு 4 கட்சி சொல்லிடுவேன் சார். அது நீங்க உங்க டிசைனா பேர் வைக்கிறது தானே. இப்ப கேட்டா நான் சொல்லிடுவேன் நான் என்னென்ன கொத்தடி சார். அந்த 12 மணி நேரம் வேலை அதிமுக கூட்டணியில கூட 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரமா இல்ல. அதிமுக கூட்டணியில கூட அந்த பூவை ஜெகநாதன் உட்பட இப்ப எஸ்டிபிஐன்னு உட்பட அவங்களும் வந்து ஒரு கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்க கூட்டணியில யார் இருக்கா? நான் என்ன சொல்றேங்க, 2024 தமிழகத்துல ஒரு வலுவான கூட்டணி அமையும். நீங்க சொல்றது எல்லாமே என்னன்னா, இப்ப ஆட்சியில் இருக்கு திமுக, அங்க வந்து இவங்களுடைய கொத்தடிமைகளா கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அது அப்படியே ஒரு ரிஜிடா இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் அப்படிங்கிற ஒற்றை
காரணம் அவங்கெல்லாம் இணைந்து வலுவாக இருப்பதற்கு போதுமான காரணமாக இருக்கிறது. எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி. இந்திய தத்துவம், இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், இந்திய அரசியல் தத்துவம், இது எல்லாத்திற்குமே அவங்களுக்கு ஒரு அவர்ஷன். அதை பார்த்தா அப்படி பிடிக்காது அவங்களுக்கு. கம்யூனிஸ்ட் ஃபாரின் ஐடியாலஜி, திராவிடம் ஃபாரின் ஐடியாலஜி, விசிகா எந்த ஐடியாலஜி இருக்குன்னு எனக்கே தெரில. இந்த எல்லாம் சேர்ந்த கலவை தான் விடுதலை சிறுத்தைகள். காங்கிரஸ் நடத்துறதே ஃபாரின்காரங்க தான். ஸோ இந்த ஃபாரின் ஐடியாலஜிங்கிற அடிப்படையில் அவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. இவங்க ஜனநாயகபூர்வமாக ஒன்றா இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. கொள்கை பூர்வமாக ஒன்றா இருக்காங்களா? காங்கிரஸ் முக்து பாரத ஆரம்பிச்சது திமுக தானே. இந்தியாவிலே காங்கிரஸ் முக்து பாரத் கோஷம் யார் போட்டா? இல்ல சார், அவங்க இருக்கிறது இருக்கட்டும் சார். நான் உங்க அலைன்ஸ் பத்தி கேட்டேன். எங்களது தேர்தல் அப்பதாங்க சொல்ல முடியும். இப்ப நாங்க அலைன்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப நான் கேக்குறேன், நாங்க வந்து யாத்திரை போறோம். இப்ப கடலூர்ல எங்க தலைவர் வந்தாரு, எண்மண் எண் மக்கள் யாத்திரை. இப்ப வட மாவட்டங்களுக்கு வந்துருச்சு. போற இடத்தெல்லாம் மக்கள் வந்து பாக்குறாங்க. இது எல்லா கட்சிகளும் விரும்பணும்னு ஆசைப்படுறீங்க, எதிர்பார்க்குறீங்களா நீங்க? கூட்டணி கட்சிகளாகவே இருந்தாலுமே எங்க கட்சி பெரிய அளவில் வளரும் போது எல்லாருக்குமே ஒரு சங்கடம் இருக்கதான் செய்யும். பெரிய கட்சியோ ஓரளவு பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் மக்களாட்சிக்கு அழகுங்கிறேன் நான். இவங்கள மாதிரி கொத்தடிமையாவே ஒரு கூட்டணி கட்சி இருக்கும். எலெக்ஷன் நேரத்தில் தான் சார் கூட்டணி. 2024 எலெக்ஷன் டைம்ல தான் சார் கூட்டணி. எலெக்ஷன் வரும்போது இங்கே ஒரு ரிஜிடான கூட்டணி வரும் சார். 2014 கூட்டணி ஞாபகம் இருக்குங்களா? வைகோ இருந்தார் எங்க கூட, விஜயகாந்த் இருந்தார், பாமக இருந்தது, அன்புமணி எங்கள் கூட்டணியில் தான் தருமபுரியில் ஜெயிக்கிறார். மிகப்பெரிய கூட்டணி 2014 ஜெயலலிதா 19% வாக்குகளை பெற்ற கூட்டணி. ஆமாம், 2014 ஜெயலலிதா கருணாநிதி என்கிற 2 ஆளுமைகள் இருக்கும் பொழுது, திமுக அதிமுக கட்சி வலுவாக இருக்கும் பொழுது 2014 அவ்வளோ பெரிய கூட்டணி. நீங்கள் சொன்ன மாதிரி 19% வாக்கு. அதுவே கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த கூட்டணி இறுதியாச்சு. இதுதான் நியாயம், இதுதான் ஜனநாயகம். ஸோ எலெக்ஷன் முன்னாடி தான். ஆமாம், எலெக்ஷன் முன்னாடி தான் கூட்டணியே வரும். இப்போ எப்படி சொல்ல முடியும்? இது ப்ரெடிக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து எங்கள் ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பக்காவாக சொல்லுவார். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.